பிக் பாஸ் சீசன் 9ல இப்ப நடக்க போற வீக்கெண்ட் எபிசோட்ல சாண்ட்ராவுக்கு ஒரு தரமான குறும்படத்தை போட்டு காமிச்சு, உண்மையாவே பிரஜின் அப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேரும் குரூப் கேம் தான் விளையாடுறாங்க. விக்ரம் சொன்னதுல தப்பே இல்ல அப்படிங்கிறதுக்காக விஜய் சேதுபதி ஒரு அதிரடியான முடிவை எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான ரசிகர்கள் அவங்க கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி போட்டா அந்த குறும்படம் எதற்காக அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த ஒரு வாரமாவே சோறு மாப்பு சோப்பு அப்படிங்கிற பெயர்ல ஒரு டாஸ்க் நடத்துனாங்க. இதுல சாம்பார் ஸ்குவாட்ல இருந்தவங்களுக்கு இடையில எக்கச்சக்கமான குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தாலும் அவங்க என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற பெயர்ல பல விஷயங்கள் பண்ணாங்க. அது எல்லாமே ஒரு இடத்துல ரசிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இந்த வாரத்துல அப்படி பெருசா கனியோட அந்த ரவா கஞ்சி இஷ்யூவை தவிர வேற எதுவும் நடக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது தான் வெள்ளிக்கிழமை நடந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது பிரஜின் அப்புறம் விக்ரம் இவங்க 2 பேருக்கு இடையில அந்த பூண்டு தோலை சாண்ட்ரா போட்ட விஷயத்துக்காக ஒரு ஆர்குமெண்ட் வந்துச்சு. அப்ப விக்ரம், நீங்க 2 பேரும் கப்பலா சேர்ந்து கேம் விளையாடுறீங்க, அது இண்டிவிஜுவல் விளையாடுற என்ன வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. அதுக்கு பிரஜின் கூட கோவப்பட்டிருந்தாரு. நம்ம அந்த விஷயத்த அடுத்து பார்ப்போம். ஆனா அப்ப சாண்ட்ரா வந்து என்ன பண்ணாங்கன்னா, நாங்க வந்து குரூப்பா விளையாடுறது நீங்க எங்க பார்த்தீங்க? நாங்க 2 பேருமே உள்ள ஒண்ணா தான் வந்தோம். ஆனா விளையாடுறது தனித்தனியா விளையாண்டுருக்கோம் அப்படிங்கிற மாரி சாண்ட்ரா அவங்க கருத்தை பதிவு பண்ணாங்க. சாண்ட்ராவோட கேம் பிளேல நம்ம எதுவுமே குறை சொல்ல முடியாது. ஆனா விஜய் சேதுபதியோட கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, சாண்ட்ரா, நீங்களும் பிரஜினும் தனித்தனியா தான் கேம் விளையாடுறீங்க அப்படிங்கிறதுல நீங்க உறுதியா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது, கண்டிப்பா சாண்ட்ரா அதுக்கு ஆமான்னு தான் சொல்லுவாங்க. பிரஜினும் ஆமான்னு தான் சொல்லுவாரு. அங்கதான் சாண்ட்ராவுக்கும் பிரஜினுக்கும் விஜய் சேதுபதி ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு, விக்ரம் சொன்னது உண்மைதான் அப்படிங்கிறத அதிரடியா நிரூபிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி அந்த குறும்படத்துல என்ன இடம்பெறும் அப்படின்னு பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமைக்கான எபிசோட்ல ஒஸ்ட் பெர்ஃபார்மரை பிரிக்கும்போது ஒருத்தவங்க 2 கண்டஸ்டன்ட் சூஸ் பண்றாங்க. அதுல அதிகப்படியான ஓட்டு வந்தது சாண்ட்ராவுக்கும் திவ்யாவுக்கும் தான். எல்லாருமே அவங்க கருத்தை பதிவு பண்ணும்போது பிரஜின் சாண்ட்ராவுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துருப்பாரு. அப்ப சாண்ட்ரா பிரஜின் கிட்ட ஒரு சிக்னல் கொடுப்பாங்க. எங்க 2 பேரையும் ஒஸ்ட் பெர்ஃபார்மரா சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேம் பிளான் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி பிரஜின் குளிச்சிட்டு இருக்கும்போது சாண்ட்ரா போயிட்டு, எனக்கு வந்து கனி கூட ஜெயிலுக்கு போறதுக்கு விருப்பம் இல்ல, அது ரம்யாவோ திவ்யாவா இருந்தா ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லியிருப்பாங்க. இந்த ஒரு குறும்படத்தை ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ற விஷயத்துல பிரஜின் அவர் தனித்துவமா இருக்கக்கூடிய அந்த ஒரு முடிவுக்கு எதுக்காக சாண்ட்ரா ஒரு ஊந்துகோலா இருந்தாங்க அப்படிங்கிறது தான் விஜய் சேதுபதி அவரோட கேள்வியா இருக்க போகுது. ஒருவேளை இந்த ஒரு குறும்படத்தை போட்டு காமிச்சு, நீங்க வந்து இண்டிவிஜுவல் கேம் தான் விளையாடுறீங்க அப்படிங்கும்போது ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்றது அப்படிங்கிறது அவங்களோட தனிப்பட்ட முடிவு. நீங்க கப்புள்ஸா உள்ள வந்தாலும் தனித்தனியா தான் கேம் விளையாடுறீங்க அப்படின்னா, பிரஜின் ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்றதுக்கான அந்த ஆப்ஷனை நீங்க ஏன் தேர்ந்தெடுக்கணும்? பிரஜின் கிட்ட என்னையும் திவ்யாவையும் சூஸ் பண்ணு நீங்க எதுக்கு புஷ் பண்ணணும்? அப்ப அது இண்டிவிஜுவல் கேம்ல வராதுல்ல. விக்ரம் இல்ல, அந்த இடத்துல மத்தவங்க யார் சொன்னாலும் நீங்க கப்பிள்ஸா தான் கேம் விளையாடுறீங்க, சேர்ந்து தான் விளையாடுறீங்க அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுல அப்படிங்கிற மாதிரி எக்கச்சக்கமான கேள்விகளை முன் வச்சா மட்டும்தான் சாண்ட்ராவோட முகத்திலே கிழிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி விக்ரமுக்கு ஆதரவா பேசுறவங்க மட்டும் இல்ல, பொதுவாகவே பிக் பாஸ் பார்க்கக்கூடியவங்க இந்த கருத்தை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி ஒருவேளை ஒரு குறும்படத்தை போட்டு ஒஸ்ட் பெர்ஃபார்மரை சூஸ் பண்ணும்போது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல சாண்ட்ரா பிரஜின் கிட்ட ஒரு கருத்தை பதிவு பண்றது, நாமினேஷன் டிஸ்கஸ் பண்றது, இந்த விஷயம் ரிவீல் பண்ணாருன்னா கண்டிப்பா விக்ரம்க்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் அரங்கத்துல கிடைக்க தான் போகுது. என்ன நடக்க போகுது, விக்ரம் அப்புறம் சாண்ட்ரா இந்த விஷயம்ல யார் மேல தப்பு இருக்கு அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.